சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களுடைய ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சைவ சித்தாந்தத்திற்கு அடிப்படையான சர்க்காரியவாதம். முதல்ல சர்க்காரியவாதம் அப்படின்னா என்னன்னா, இதை சத்து காரியம் வாதம் அப்படின்னு பிரிக்கலாம். சத்துனா என்றும் உள்ளது அப்படின்னு அர்த்தம், காரியம்னா செயல்படுவது, வாதம்னா கொள்கை. அப்போ என்றும் உள்ளது எதுவோ அதுவே செயல்படும், இல்லாதது எதுவுமே செயல்படாது அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தத்துல நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. அதாவது எது இல்லாததோ அது என்னைக்குமே தோன்றாது, எது உள்ளதோ அது என்றுமே அழியாது. இதுதான் சைவ சித்தாந்தத்தோட அடிப்படையான சர்க்காரியவாதம் அப்படிங்கிறது. சரி, இந்த சர்க்காரியவாதத்தை வச்சு நம்ம என்னங்க செய்யறது அப்படின்னா, சைவ சித்தாந்தத்திற்கு அடிப்படையான நம்ம சர்க்காரியவாதம் தாங்க நம்ம மெஞ்ஞானத்துக்கு அடிப்படையானதுதான் இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கும் அடிப்படையா இருக்குது. ஆற்றல் மாறா கோட்பாடு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு இயற்பியல்ல சொல்றாங்க இல்லையாங்க. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக வேணா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதாங்க உள்ளதுதான் தோன்றும், உள்ளது தோன்றிய பொருள் என்னைக்குமே அழியாதது, இல்லாதது தோன்றாது. இதுதானே நம்ம சர்க்காரியவாதம். அப்போ விஞ்ஞானம் முதல்ல தோன்றியதா, விஞ்ஞானம் முதல்ல தோன்றியதாங்க. நம்ம அருளாளர்கள் எதையெல்லாம் உணர்ந்து உணர்ந்து அவங்க எழுதியிருக்காங்களோ அதை நம்ம மெஞ்ஞானம்னு சொல்றோம். அப்படி அந்த மெஞ்ஞானத்தின் மூலமா அவங்க எழுதுனதை தான் பின்னாடி விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சி அதை விஞ்ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியாங்க. இப்போ இப்போ ஒரு மண் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மண்ணுல இருந்து நல்லா அந்த மண்ணை குழைச்சி எடுத்து நம்ம குடம் செய்யறோம், அப்படிதானே. அப்போ அந்த மண்ணுல இருந்துதான் அந்த குடம் வந்திருக்கு. இந்த குடம் ஏதாவது புதுசா தோன்றியதா அப்படின்னா அது கிடையாது. யாருக்குனவே அந்த குடம் அந்த மண்ணுல இருந்திருக்கு. அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, அந்த குடம் ஒரு குடம் செஞ்சோமா, அந்த மண் குடத்தை போட்டு டப்புன்னு உடைச்சிருவோம். உடைச்ச பிறகு அந்த குடம் என்ன ஆகும், சில்லி சில்லியா போகும் இல்லையா. இன்னும் அந்த சில்லியெல்லாம் எடுத்து நம்ம நொறுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில அந்த குடம் என்ன ஆகுது, மண்ணாயிருது. பாத்தீங்களா. அப்போ மண்ணுல இருந்து தானே அந்த குடம் வந்திருக்கு. அது அந்த மண்ணுல இருந்து வராத முன்னுக்கிட்டே அந்த குடம் அந்த மண்ணுல இருந்திருக்கு. அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம்னா சூக்கும நிலை அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல சொல்றோம். அதுனா நுண்ணிலை. இப்ப சித்தர்கள்லாம் சூக்கும வடிவமா எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அதே மாதிரி அந்த மண்ணுல அந்த குடம் இருந்தது எப்படின்னா சூக்கும வடிவத்துல நுண்ணிலையில இருந்திருக்கு. திரும்ப அது குடமா வந்தது பாத்தீங்களா. அது செஞ்சதுக்கு அப்புறமா அந்த குடம் என்னன்னு அழைக்கப்படுதுன்னா பருநிலை. அத நம்ம சைவ சித்தாந்தத்துல தூல நிலை அப்படின்னு சொல்றோம். நம்ம கண்ணுக்கு தெரியுது பாத்தீங்களா, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் எல்லாமே தூல நிலை அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் அந்த மண்ணில இருந்து அந்த குடம் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு சிற்பி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிற்பிட்ட போய் நம்ம நீங்க எவ்வளவு அழகா இந்த கல்லுல இருந்து ஒரு சிற்பம் அடிச்சிருக்கீங்கன்னு சொன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இல்லைங்க அத நான் செய்யல, யாருக்குனவே அந்த கல்லுல அந்த சிற்பம் இருந்தது, நான் அந்த தேவையில்லாத பகுதியெல்லாம் என்னுடைய ஒளிய வச்சு நீக்கிட்டேன், அவ்வளவுதானே ஒழிய நான் அந்த சிற்பத்தை செதுக்கல அப்படிம்பாரு. அப்போ உள்ளது தானே தோன்றியிருக்கு, இல்லாதது என்னைக்குமே தோன்றாது. அதே மாதிரி எது உள்ளதோ அது ஒரு நாளும் அழியவே அழியாது. இததான் நம்ம சைவ சித்தாந்தத்துல அருளாளர்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. சர்க்காரியவாதம் அப்படிங்கிறது நம்ம சைவ சித்தாந்தத்திற்கே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க பொருள் இன்னும் இன்னும் எவ்வளவு பொருள் இருக்கு, எல்லாமே அந்த பொருளுடைய நிலை என்ன, அந்த பொருளுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத நிலைநாட்டுவதற்கு நம்ம சைவ சித்தாந்தத்தை சார்ந்தவங்க
எப்படி நம்ம அருளாளர்கள்லாம் எதன் மூலமா நிலைநாட்டினாங்கன்னா இந்த சர்க்காரியவாதம் அப்படிங்கிற கொள்கையின் மூலமா தான் நிலைநாட்டியிருக்காங்க. சர்க்காரியவாதம் அப்படின்னா அப்போ என்னைக்கும் உள்ள பொருள் எந்த பொருளோ அதுதான் செயல்படும். இல்லாத பொருள் எதுவுமே என்றுமே செயல்படாது. இல்லாத பொருள் என்னைக்குமே தோன்றவே செய்யாது. உள்ள பொருள் என்றுமே அழியவே அழியாது. இதுதான் நம்மோட சைவ சித்தாந்தம் சொல்ற சர்க்காரியவாதம். ஆக மொத்தத்துல விஞ்ஞானத்துல இருந்து தாங்க படிப்படியான வளர்ச்சியில விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், இத விஞ்ஞானத்தை வச்சு நீங்க நிரூபணம் பண்ண முடியுமா அப்படின்னு எதனாலும் கேக்குறோம். அப்படி யாருமே கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா சைவ சித்தாந்தத்திலேயே சர்க்காரியவாதம் இருக்குங்க. அதனால நம்ம சைவ சித்தாந்தத்துல மட்டும் இல்லாம மொத்த உலகத்திலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பொருட்களோட உண்மையை நிலைநாட்டுறதுக்கு எது உதவுது அப்படின்னா நம்மோட சர்க்காரியவாதம் தான் என்று கூறி இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சைவ சித்தாந்த கருத்துக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.